திரு நந்தகுமார், மிகப்பெரிய எண்ணிக்கையை முதல் தேர்தலிலேயே திரு விஜய் தொட்டிருக்கிறார். என்னெல்லாம் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழக வரலாற்றுல ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வாங்கின 30.4% முதல் தேர்தலில் ஐயா ராஜாஜி அவர்கள் வாங்கின 34.88%. அப்ப இதுவரைக்கும் நம்மளுடைய தமிழக அரசியல்ல எந்த ஒரு அரசியல் கட்சியும் முதல் தேர்தலில் வாங்காததை விட அதிகமான வாக்கு சதவீதத்தை விஜய் அவர்கள் வாங்கியிருக்காங்க. முதல்ல இந்த ஒரு சாதனைக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு சண்டை செஞ்ச 2 கட்சிகளுக்குமே, பிரதானமான கட்சிகள் 3 கட்சிகளுக்குமே, திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி அத்தனை பேருக்கும் பாராட்டுகள். இந்த வெற்றிக்கு என்ன காரணம் நம்ம பாக்குறோம்னா, முதல்ல இப்போ ஆன்டி இன்கம்பன்சி இங்க அதிகமா இருந்துச்சு. அத திமுக அவங்க ஆரம்பத்துல இருந்தே அத பெரிய அளவுக்கு எடுத்துக்கல. அவங்க எல்லாமே ஒரு கைட்டா இருக்குது, எல்லாமே ஒரு சைனிங் ஸ்பாட் தான், எந்த குறைபாடும் இல்லைங்கிற அளவுக்கு அவங்களுடைய கட்டமைப்பு இருந்தது. இன்னும் கூடுதலா சொல்லணும்னா அவங்கள பத்தி அவங்களுடைய மதிப்பீடு பெரிய அளவுக்கு அதிகமா ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனா மக்கள் கிட்ட அது இருந்த லெவல் வேற. எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனை இருந்துச்சுன்னு இப்ப சிவசங்கரி அவர்களும் சொன்னாங்க. இந்த அளவுக்கு அதிமுக மக்கள் பிரச்சனையை மக்கள் எடுத்து. ஆனா திமுக என்ன ஒரு அதீத நம்பிக்கையில இருந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு 2019, 21, 24 கொடுத்த அந்த வெற்றி, பாரதிய ஜனதா எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, இது 2ம் இருந்தா போதும், நம்ம தமிழகத்துல பெர்மனண்டாவே ஜெயிச்சுட்டு இருக்கலாம்னு ஒரு அவநம்பிக்கையில இருந்துட்டாங்க. நான் பல பேட்டிகள்ல விவாதங்கள்ல சொல்லியிருக்கேன். திமுக அவங்களோட கொள்கையில இருந்து நீத்து போய் வலுவிழந்து வந்துட்டு வெறும் ஈசி ரூட் இந்த 3 தேர்தல்ல பார்த்தனால அதை மட்டுமே பிரதானமா நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆழமா போய் பார்த்தாங்கன்னா தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதாவை அவங்க வளர்த்தி விட்டுதான் இருக்காங்களே ஒழிய எந்த இடத்துலயும் பாரதிய ஜனதாவை வலுவிழக்க வைக்கல. அப்ப இந்த பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறத மட்டுமே அவங்களுக்கு கை கொடுக்காது, அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் இருந்து விலகி வந்துட்டாங்க அப்படின்னு அது இன்னைக்கு பிரதிபலிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் ஒரு தடவை போடி அதிகமா போய் அவங்க ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் சொல்லிட்டு இளம் பெரியார் அந்த மாதிரி எல்லாம் பட்டம் சூட்டி, யாருக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு மணிமகுடம் சூட்டுற அளவுக்கு எல்லாம் அதீதமான ஒரு புகழ் வெளிச்சம் அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்கிட்டது மக்கள் கிட்ட ஒரு வெறுப்பை உண்டாயிருச்சு. மக்கள் பிரச்சனை, மக்கள் வெறுப்பு. அதே மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மேல மக்களுக்கு, இப்ப சிவசங்கரி மேடமே அதை சொன்னாங்க, நாங்க அவங்கள சொல்றோம், அவங்க இவங்களை சொல்றோங்க போது பொதுமக்களுக்கும் ஒரு அரசியல் கட்சிகள் மேல ஒரு அயற்சி. என்னப்பா இவங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, என்ன செய்யறாங்க இல்ல, அதே மாதிரி இவங்க என்ன சொன்னாங்க செஞ்சாங்களா? அப்ப அவங்க மேல ஏற்படக்கூடிய அவநம்பிக்கை அது விஜய் மேல ஒரு நம்பிக்கையா மாறிடுச்சு. இப்ப நம்மளே கூட விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கிறவங்க கிட்ட என்ன காரணத்துக்காக வாக்களிக்கிறோம் நான் கேட்டா கூட, இல்லைங்க நமக்கு ஒரு மாறுதல் வரணும், புதுசா ஒரு சேஞ்ச் வரணுங்க. அப்ப என்னன்னா அந்த சேஞ்ச கொண்டு வர்றது இவர் கொண்டு வருவாருன்னு மக்கள் அதீதமா நம்பி இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை ஆன்டி இன்கம்பன்சி விஜயனுடைய வேவ். நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தது, விஜயை யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அது இல்லாம அந்த மக்களை, அவங்களுடைய ஆதரவாளர்களை பூரா ரொம்ப கொச்சைப்படுத்தி பல இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது விவாதங்களா இருந்தாலும் சரி, மக்கள் மன்றங்களா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் அந்த வாக்காளர்களை வசைபாடுறத அவங்க நிறுத்தவே இல்லை. இந்த மாதிரி அவங்கள திட்ட அது அவங்களுக்கு ஒரு சிம்பத்தி வேவாவும் அது மாறுச்சு. ஆனா இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் ரொம்ப குறைவா இருக்கு, வாசிக்கிற பழக்கம் இல்ல, திமுக என்ன செஞ்சுச்சு, அதிமுக என்ன செஞ்சுச்சு அப்படிங்கிற புரிதல் குறைவா இருக்கு, அந்த கட்சிகள் மீதான நம்பிக்கைகள் இல்ல, ஏதோ ஒரு மாற்றுன்னு உன்னை தேடி போறாங்க அப்படிலாம் விமர்சனம் வச்சாங்க இல்லையா இதே அரங்கத்துல இப்போ? கரெக்ட். ஆனா நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம், நீங்களா போய் தேடி கண்டுபிடிச்சு நாங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு கண்டுபிடிங்கன்னா, அப்ப மேடமே தான் சொன்னாங்க. இன்னைக்கு யூடியூப் கூட பாக்குறதுக்கு நேரம் இல்லைங்க, அவங்க இன்ஸ்டா ரீல்ஸ்க்கு போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறாங்க போது
அந்த மாதிரி இளைஞர்கள் அவங்களா போய் தேடி பார்த்து யாரு இன்னாரு இதெல்லாம் அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சு நமக்கு வாக்களிப்பாங்கன்னு எந்த அடிப்படையில நம்ம வந்து அதை நம்புறோம்? அப்போ அந்த இளைஞர்களுக்கு இப்ப நம்ம எல்லாம் கல்லூரியில படிக்கும் போது கல்லூரியில வந்து யூனியன் இருக்கும், தமிழ் மன்றம் இருக்கும், எலெக்ஷன் நடக்கும். அப்ப வந்து பல இடத்துல வந்து அரசியலை பத்தின பேச்சுக்கள் இருக்கும். ஆனா இந்த கடந்த ஒரு 2 டிகேடா பாத்தீங்கன்னா இளைஞர்களை வந்து அரசியல்ல இருந்து கம்ப்ளீட்டா அப்புறப்படுத்தி அந்த இளைஞர்கள் வந்து வெறும் கிரிக்கெட் பின்னாடியும் சினிமா பின்னாடியும் போற அளவுக்கு அந்த இளைஞர்களை வந்து கொண்டாந்து நிறுத்திட்டோம். இப்ப விஜய் அவர்களுக்கு வந்து ஏன் வாக்களிக்கிறங்கிற அவங்கனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா கூட விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்தனால அந்த மாதிரி சினிமாவை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் இன்னைக்கு அரசியலுக்குள்ளார வந்திருக்கிறது நான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா பாக்குறேன். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அரசியலை பத்தி புரிதல் இல்லாம இருக்கலாம். ஆனா அதை சார்ந்து பாருங்க, இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. 2 விமர்சனங்கள் வைக்கப்படுதுல, அதை கவனிக்கிறீங்களா? 2 விமர்சனங்கள் வைக்கப்படுது. அது விஜய் தரப்புல மட்டும்தான் அந்த விமர்சனங்கள் இருக்கு. தாவேகா தரப்புல ஒன்று, கரூர் துயர சம்பவத்திற்கு பொறுப்பேற்காத ஒரு தலைமை, பிரச்சாரத்திற்கு குறித்த நேரத்திற்கு வராத தலைமை, வந்தா பேசாத தவிர்க்கிற தலைமை அப்படின்னு திரு விஜய் அவருடைய அரசியல் குறித்த விமர்சனங்கள், நேரடியான விமர்சனங்கள் ஒன்று. இன்னொன்று தாவேகாவுடைய தொண்டர்கள் மீதான விமர்சனங்கள். ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு தன்மையில் இருக்காங்க, அரசியல் புரிதலற்ற ஒரு தன்மை இருக்காங்க, எதிர்காலம் குறித்து அவங்களுக்கு பெருசா அவங்களுக்கு அக்கறையோ கவலையோ இல்லை அப்படின்னு அவங்க மீது இருக்கக்கூடிய தன்மை. ஒரு கட்சியின் தலைமை மீதும் விமர்சனம் இருக்கு, அந்த கட்சியின் தொண்டர்கள் மீதும் விமர்சனம் இருக்கு. அதை கொஞ்சம் பொறுப்போட அணுக வேண்டியதா இருக்கா? இப்ப விஜய் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள்ல எனக்கும் பல இடத்துல வந்து பார்வை வந்து வித்தியாசப்படுது. அவர் மேல நானும் சில விமர்சனங்கள் எல்லாம் வச்சிருக்கேன். என்ன காரணம்னா அவர் இன்னும் வந்து சிறப்பா அரசியல் செய்யணும்ட்டு. நீங்க இப்ப இன்னைக்கு விஜய் பின்னாடி வராங்க. இப்ப திமுக ஒரு மீட்டிங் போடுது, அதிமுக ஒரு மீட்டிங் போடுது, ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு மீட்டிங் போடுதுன்னா அவங்களுடைய கட்சி சார்ந்த தொண்டர்கள் அதிகமா வராங்க. அங்க பொதுமக்களுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். இப்ப விஜயனுடைய கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா கட்சி தொண்டர்கள்ங்கிறத விட விஜயனுடைய ரசிகர்கள், இது வந்து ஆர்கானிக்கா அங்க வர்றது. அவங்க வந்து அந்த மாவட்ட செயலாளர் யாரு, அந்த மாவட்ட பொருளாளர்கள் யாரு, யாரு வந்து அதை கண்ட்ரோல் பண்றதுனால யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரு 2 வருஷ கட்சி. அப்போ அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் வரும்போது அது தன்னெழுச்சியா வர கூட்டமா இருக்கிறதுனால இப்ப இதே வந்து ஒரு கட்சி வந்து ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கீங்களா, அவங்க யாரு வருவாங்க, எந்த ஊர்ல இருந்து வருவாங்க, எந்த கிளையில இருந்து வருவாங்க, அதுக்கு எந்த கிளை செயலாளர் பொறுப்பெடுத்துக்கிறாங்க, எந்த வட்ட செயலாளர் எடுத்துக்கிறாங்க, அது எந்த வந்து மண்டல இன்சார்ஜா இருக்கிறவங்க பாத்துப்பாங்கிறது பூரா அவங்களுக்கு தெரியும். ஓகே, இல்லம்மா இடைவேளைக்கு போனோம். அதுலதான் என்ன சந்தேகம்னா, இந்த அன்ஆர்கனைஸ்டு இல்ல கட்டுப்படுத்தப்படாத கூட்டத்தினால ஏற்படக்கூடிய கான்சிக்வன்சஸ் பத்தி தான் இவங்க எல்லாம் கவலைப்படுறாங்க. அதனால ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றம் குறித்து தான் உங்களுக்கு கவலை இருக்கு. பேசுவோம்.